அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் சர்ச்சை பேச்சு எதிரொலியாக விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைப்பில் இருக்கிறார். மரியரீகன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. தற்பொழுது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பை விசிகாவினுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா கடந்த 6ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அடுக்கடுக்கான சர்ச்சைக்குரிய வகையிலான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 6ஆம் தேதி விழா நடப்பதற்கு முன்பாக கடந்த 5ஆம் தேதி இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு 8 பக்க அளவிலான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவானது நடக்கும் பொழுது அதில் தவிகவினுடைய தலைவர் விஜய் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இருவரும் கூட்டாக கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு செய்தியானது தனியார் நாளேட்டில் வெளியாகி இருந்தது. இதன் மூலமாக ஒரு புதிய மேடை உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு புதிய கூட்டணி உருவாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த நாளேடு செய்தியை சுட்டிக்காட்டி வெளியிட்டிருந்தது. இந்த செய்தியை மறுக்கும் விதமாகவும் தான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை, அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தான ஒரு நீண்ட அறிக்கையை 8 பக்க அளவிலான அறிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டிருந்தார். அந்த பின்னணியில் விழாவானது கடந்த 6ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் விழாவானது நடைபெற்றது. அதில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அடுக்கடுக்கான பல்வேறு விமர்சனங்களை திமுக மீது வைத்திருந்தார். குறிப்பாக அவர் சொல்லும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சி, மன்னராட்சி முறைக்கு முடிவு கட்டப்படும் என்கிற ஒரு விஷயத்தை திமுகவை மறைமுகமாக விமர்சித்து கூறியிருந்தார். அதே போன்று வேங்கவயல் என்ற ஒரு பிரச்சனையானது இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. வேங்கவயலுக்கு நீங்கள் நேரடியாக வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருந்தார். ஏற்கனவே இந்த கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் ஆதவ அர்ஜுனாவினுடைய இந்த பேச்சானது நேரடியாக விசிக திமுகவுக்கு இடையிலான ஒரு கூட்டணியில் ஒரு கடுமையான விரிசலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. இது தொடர்பாக கடந்த 7ஆம் தேதி நியூஸ் 7 தமிழ் ஒரு முக்கியமான பிரேக்கிங்கை நாம் முதலாக முன்னெடுத்தோம். அதன்படி ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் செய்வதற்கான அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருப்பதாக நியூஸ் 7 தமிழ் தான் முதலாக பிரேக்கிங் செய்தது. ஒரு மெகா பிரேக்கிங்காக நாம் அதை எடுத்தோம். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசிடம் கேள்வி எழுப்பும்போது உயர்மட்ட ஆலோசனை குழுவானது ஆதவ அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னும் சில நாட்களில் அதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரும் என்ற ஒரு செய்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொல்லியிருந்தார். நியூஸ் 7 தமிழ் இந்த செய்தியை 2 நாட்களுக்கு முன்பே ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகும் என்கிற ஒரு செய்தியை பிரேக்கிங்காக பிரத்யேகமாக நாம் கொடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அலுவலகமானது செய்திருக்கிறது. நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஒரு உயர்மட்ட குழுவில் பங்கேற்கக்கூடிய அளவிற்கும் அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் என்கிற இடத்தில் இருப்பதனால் அவரை உடனடியாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இடைநீக்கம் செய்ய முடியாது. கட்சியினுடைய உயர்மட்ட குழுக்களோடு பேசிய பிறகுதான் இது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நம்முடைய இணைப்பில் தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரியன், கடந்த 6ஆம் தேதியே இது தொடர்பான ஒரு செய்தியானது வெளியானது. 6ஆம் தேதி சர்ச்சை பேச்சு, 7ஆம் தேதி நியூஸ் 7 தமிழ் ஒரு மெகா பிரேக்கிங் என்கிற அடிப்படையில் ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாம் தான் முதலில் பதிவு செய்திருந்தோம். அந்த இணைப்பிலையும் நீங்கள் தான் கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். தற்பொழுது ஆதவ அர்ஜுனா அதிகாரப்பூர்வமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு தலைமை இந்த மாதிரியான ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சியோட அரசாங்கத்தை விமர்சிக்கிற ஒரு விஷயத்த கூட்டணியில் இருக்கிற கட்சியின் தலைவர் இதை ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதனால நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அவர் ஏற்கனவே திருமாவர்கள் சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவே கிட்டத்தட்ட
திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி அங்க பேசப்பட்ட பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதுவும் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா பேசிய விஷயங்கள்லாம் வந்து திமுக அரசை நேரடியாக குற்றம் சாட்டுற ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம். அது கூட்டணியில் இருக்கிறதுக்கு ஒரு சங்கடத்தை விளைவிக்கிற விஷயமாகவும் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதனால வந்து நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த 6 மாதம் இடைநீக்கம் என்பது வந்து அவர் பண்ணியிருக்காரே தவிர இந்த 6 மாத காலத்துல ஆதவ அர்ஜுனாவுடைய அவருடைய போக்கு என்பது நிச்சயமாக ஒரு ஆன்டி டிஎம்கே லைனை வந்து அவர் ஸ்ட்ராங்கா எடுப்பாரு. அவர் 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த விடுதலை சிறுத்தைகளை மீண்டும் இணைவாரா என்பது சொல்ல முடியாது. ஸோ அவரா வந்து கட்சியை விட்டு போகட்டும் என்கிற எண்ணத்தில் தான் இந்த 6 மாசம் இடைநீக்கம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இணைப்பிலிருந்து உங்களுடைய நன்றி பிரியன்.